தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். தொடர்ந்து 2வது நாட்களா நீடித்துக் கொண்டிருக்கிறது ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த போர். ஈரான் சமரசத்துக்கு இடமே கிடையாது, நாங்கள் கடுமையான போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய அந்த தளங்கள் அரபு நாடுகளில் தொடர்ந்து குறிவைத்து தாக்கப்படுகின்றது. குறிப்பாக குவைத், பஹ்ரைன், கத்தார், இது போன்ற நாடு, துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் தொடர்ந்து அசாதாரண சூழ்நிலையே நிலவி கொண்டு வருகிறது. இப்பொழுது கிடைக்கப்பெறக்கூடிய அண்மை தகவலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப வருந்தத்தக்கதாக இருக்கிறது. இறந்து போன குழந்தைகளுடைய எண்ணிக்கை, அமெரிக்கா குண்டு வீசி, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துதான் குண்டு வீசுறாங்க. ஒரு ஆரம்ப பள்ளியில குண்டு வீசினதுல 7 to 12 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள், பிரைமரி ஸ்கூல், முதல்ல 40, 50 இப்ப 167 பேர் இறந்திருக்கிறதாக அறிவிக்கப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய சோகம். இஸ்ரேல்கிட்டையும் அமெரிக்காட்டையும் எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்குது, சேட்டலைட் மூலமாக பார்க்க முடியும். இப்ப குண்டு வீசும்போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு மேல நம்ம குண்டு வீசுறோமே, அது தப்புன்னு கொஞ்சம் கூட மனசு உரைக்கலையே அப்படின்றது வருத்தமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, கோபமாக. எதிர்த்தாக்குதலை பொறுத்தவரையில முதல்ல இவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, கொமேனி அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் அதோட எல்லாமே முடிஞ்சு போகும். ஒரு முட்டாள் மாதிரி அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன கோரிக்கை வைக்கிறார் அந்த நாட்டு மக்களுக்கு, நீங்களே வேற தலைவர் தேர்ந்தெடுங்க, நாங்க ஆதரவுக்கு தயாராக இருக்கிறோம், நீங்க ஆட்சியை பிடிங்க. சொல்றதுக்கு என்ன ரைட் இருக்கு? என்ன தார்மீக உரிமை இருக்கு? அங்க இருக்கிறவங்கள, சாதாரண மக்களை கொன்னுட்டு, 86 வயசு ஒரு தலைவரை கொன்னுட்டு, அவருடைய குடும்பத்தை முழுமையாக அழித்து விட்டு, நீங்க வேற யாராவது பொறுப்புக்கு வாங்கன்னு சொன்னா எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு பாருங்க. வெனிசுவேலாவில் அதே மாதிரிதான் ட்ரம்ப் முதல்ல என்ன சொன்னாருன்னாக்கி, அங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு எல்லாம் கூட கொடுத்தாங்க. அந்த அம்மாவை அதிபராக மாத்திருவாங்க, அவங்க பொறுப்பெடுக்க போறாங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அந்த நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மதுரோவோட யார் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவருக்கு அடுத்த பதவியில இருந்த துணை அதிபராக இருந்த அம்மாவை தான் அதிபராக்கி இருக்கிறார். இப்ப இங்க இப்போ இந்த எதிர்த்தாக்குதல்கள் எப்படி நடக்குதுன்னு போது அது பார்க்கும்போது அதுவும் கவலைக்குரியதாக இருக்கு. ஒண்ணு, ஈரான் முன்னாலே சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் அரபு நாடுகள்ல எங்கெல்லாம் இருக்குதோ, எதெல்லாம் எங்களுக்கு பக்கத்துல இருக்குதோ எல்லாத்துலயும் தாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தாக்கியிருக்காங்க. அதுல அந்த மாதிரி இராணுவத்தளம் இல்லாத ஒரு இடம் துபாய். துபாய் நகரத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஏவுகணை மூலமா. அது எதனாலன்னு பார்த்தாச்சுன்னாக்கி, அந்த கட்டடத்துல அமெரிக்காவினுடைய CIA அலுவலகம் இருக்கு, அதனால தாக்கியிருக்காங்க. அது தாக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் பாதிக்கப்படுகிறார். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, UAE-ல சில சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா ஒரு ஏவுகணை நீங்க போடும்போது நீங்க அதை எதிர்ப்பதற்கான கருவிகள் வச்சிருப்பாங்க. அந்த இதுல மோதல்ல அது கரெக்டா எங்க டார்கெட் வச்சிருந்தாலும் அந்த டார்கெட்டுக்கு போறதுக்கு முன்னால விழும்போது அது எங்க விழுதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இந்த அண்டை நாடுகள், அரபு நாடுகளுக்கும் அது கோபமா இருக்கு, எங்க நாட்டுக்கு மேலேயும் அட்டாக் பண்றீங்களே. ஈரான் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீங்க ஏன் அவங்களுக்கு அந்த படைத்தளத்தை கொடுத்திருந்தீங்க? ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த படைத்தளத்தை அவங்க பயன்படுத்த கூடாதுன்னு. அப்ப வெக்கேட் பண்ணிருக்க வேண்டியதானே.
ஏன் இன்னும் அங்கிருந்து அவங்க ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்லி அதுல ஒரு படைத்தளம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. யுஏல இருக்கக்கூடிய படைத்தளம். இன்னொரு பக்கத்துல நவீன ஏவுகணைகள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்க ஆரம்பத்துல பயன்படுத்துறதெல்லாம் முதல்லயே தயாரிச்ச ஏவுகணைகள் தான் இப்ப இது வரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறோம். இனிமேதான் நாங்க அதிநவீன ஏவுகணைகளை பயன்படுத்த போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அதிநவீன ஏவுகணைகளை பொறுத்தவரையில பல ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் செய்து அவங்களே புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து ஏராளமான விஞ்ஞானிகள் ஆண்களும் பெண்களும் இருந்து தயாரித்த கருவிகள். மற்றவங்களை நம்பி அடுத்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற நிலைமையில இல்லை. ஏன்னா அவங்க ஏராளமான கஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க. கடந்த 40 வருடங்களாக அமெரிக்காவினுடைய தடை, பொருளாதார தடை, நிதி தடை, அதையும் தாங்கிதான் அந்த நாடு எதிர்த்து நின்று வளர்ந்திருக்கிறது. நம்ம அந்த வரலாறை கொஞ்சம் பாத்தீங்கன்னா 1956 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவிழ்த்து அமெரிக்காவினுடைய தலையீட்டின் மூலமாக ஷான்னு ஒருத்தரை அதிபராக அறிவிச்சாங்க. ஷா நிறைய பேரை கொன்னாரு, நிறைய பேர் ஜெயில போட்டாரு. அதுல ஜெயிலுக்கு போனதுல ஒரு ஆளு அயத்துல்லா அலி குமேனியும் உண்டு. அவரும் ஜெயில எல்லாம் கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சவர், பின்னால விடுவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 79 நடந்த ஒரு புரட்சியின் மூலமாகத்தான் ஷாவை விரட்டி அடிச்சு குமேனியினுடைய தலைமையில ஆட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு தொடர்ந்து பொருளாதார தடை, பணம் டாலர் பயன்படுத்த முடியாது, இப்படி எல்லாம் இது பண்ணதுனால பொருளாதாரம் மொத்தமா வீழ்ச்சி அடைந்து போகும்னு நினைச்சாங்க. ஆனா ஈரான் அவங்களுடைய சுய முயற்சியினால அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் இருக்கு, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்குது. அழகா சொல்றாங்க, அமெரிக்காவினுடைய பாரம்பரியம் 290 ஆண்டுகள். அதுக்கு முன்னால அமெரிக்காவில செவ்விந்தியர்கள் தான் இருந்தாங்க. அவங்கள அழிச்சுதான் இவங்க அங்க ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. ஆனால் ஈரானுடைய நாகரிகம், ஈரானுடைய வரலாறு என்பது பல 1000 ஆண்டுகளுக்கான ஒரு பெரிய நாகரிகம். அப்ப அந்த மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கு. இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன அறிவிப்பு சொல்றாங்க, டவுன் வித் அமெரிக்கா, அமெரிக்காவை அழிப்போம், அமெரிக்காவை அழிப்போம்ன்றதான் ஏராளமான இளைஞர்கள், இளம்பெண்கள் ரோட்ல கோஷம் போடுறாங்க. அமெரிக்காவில் உள்ள டிவி என்ன செய்யுது, எங்கேயோ நடந்த எப்போ நடந்த ஏதோ ஒரு போராட்டத்தை காட்டி இவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொமேனி சொத்துக்கு கொண்டாடுறாங்கன்னு. அது உண்மை இல்லை. ஆக்சுவலா ஊடகங்கள் என்ன வேணாலும் இன்னைக்குதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி என்ன வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆனா யதார்த்தத்துல லட்சக்கணக்கான மக்கள் கதறி அழுது அந்த அவருடைய இரங்கல் செய்தியை கேட்டபோது கஷ்டப்பட்டார். இப்ப இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில அப்ரஹாம் லிங்கன் கப்பல் மீது இவங்க ஏவிய பல ஏவுகணைகள்ல 4 ஏவுகணைகள் போய் தாக்கி இருக்கிறது என்பது இன்னைக்கு எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல்ல தாக்குதல் நடத்தும் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்கள் அங்க இருந்தவங்க எல்லாம் 3 பேர் செத்து போனாங்கன்றது அமெரிக்காவே ஏத்துக்கிட்டது. அமெரிக்காவு மேல தாக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப தூரத்துல இருக்கு. பக்கத்துல இருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்னைக்கு அமெரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் ஜெஃப்ரே சச், அவரும் ஒரு யூதர். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடிமையாகிவிட்டது, அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடக்குது, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு என்ன பிரயோஜனம்ன்றதை பார்க்காமல் இஸ்ரேலுக்கு என்ன பலன்றதை பார்த்து செயல்படுறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, பொதுவா ரொம்ப ரேஷனலா அழகா பேசக்கூடியவர், அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நெத்தானியூ இஸ் a bastard அப்படின்னு சொல்றாரு. அவன் இந்த மாதிரி இஸ்ரேலையும் அழிக்கிறான், அமெரிக்காவையும் அழிக்கிறான்.
இதனால பெரிய அழிவு என்பது காத்திருக்கிறது அப்படின்னு. அப்போ அமெரிக்காவுக்குள்ளால எதிர்போராட்டங்கள், நிறைய எதிர்ப்பு குரல் வந்துகிட்டு இருக்குது. பல அரசியல் தலைவர்களும் கூட எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறாங்க. இஸ்ரேலுக்குள்ள அதே மாதிரி எதிர்ப்பு குரல் வலுவாக இருக்கு. ஆனா வெளியில போராடக்கூடாதுன்றதுக்காக அவசர சட்டம்னு அனௌன்ஸ் பண்ணி யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்றாங்க. என்னைக்கு அது நீக்கப்படுதோ அன்னைக்கு திருப்பியும் போராட்டம் அடி. டெல் அவீவ்ல நடந்த தலைநகரத்துல நடந்த தாக்குதல்கள், அவங்க ரொம்ப ஃபேமஸா சொல்றது அயன் டோம்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். எந்த ஆயுதங்களும் எந்த விமானங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து தாக்குறதுக்கு. அதை மீறி அது எதிர்த்து தாக்குறதுனால கொஞ்சம் அழிஞ்சு போகும். ஆனா அதை மீறி நிறைய ஏவுகணைகள் போய் தாக்கி கட்டிடங்கள் தீப்பிடித்து எறிவதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் வருத்தத்தோட பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னமும் அரபு நாடுகள் ஒன்றிணையவில்லை. எனக்கு இந்த இடத்துல தான் சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அரபு நாடுகள் ஒன்றிணையவில்லை. ஈரான் தொடர்ந்து அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட பேஸ தாக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் நீடிச்சிட்டு இருக்கு. அண்மையாக கிடைக்கப்பட்ட தகவல், குவைத்துல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த பேஸ தாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறுது. இதுல குறிப்பாக அயத்துல்லா அலி கொமேனியினுடைய படுகொலைக்கு சவுதி மறைமுகமாக உதவியது என்ற ஒரு தகவல் கூறப்படுகிறது. வாஷிங்டன் போஸ்டனில் கூட சவுதியினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் தான் ட்ரம்புக்கு வலியுறுத்தினார். இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, ஈவன் அயத்துல்லா அலி கமேனியை காட்டி கொடுத்தது கூட சவுதி உளவாளிகள் தான் என்றெல்லாம் கூட கூறப்படுகிறது. ஏற்கனவே சவுதியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு அமெரிக்காவுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு நாடு. சுன்னி முஸ்லிம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஈரான் அது ஷியா மற்றொரு பிரிவு, இஸ்லாத்திலே மற்றொரு பிரிவு கொண்ட ஒரு நாடு என்கிற அந்த ஒரு காரணத்தை காட்டி சவுதி அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானை இப்படி பழி தீர்த்திருக்கிறதா என்கிற ஒரு டாக் நேத்துல இருந்து ரொம்ப விமர்சையா, அவரோட படுகொலை செய்திக்கு பிறகு ரொம்ப விமர்சையா பேசப்பட்டு வருது. இது எப்படி பார்க்கிறீங்க? அரபு நாடு ஒன்றிணையாமல் இருந்தது இதுதான் காரணம். அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கிறது. என்னன்னு சொன்னா, சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய நட்பு நாடு மட்டுமல்ல, அவங்களுடைய ஒரு அடிமை. சவுதி அரேபியாவில் ராணுவ தடவாடங்களை கொண்டு வைக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு தேவையான ராணுவ பாதுகாப்பையே அமெரிக்கா தான் கொடுத்துட்டு இருக்குது. அவங்களுக்கு எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்குது. சவுதி அரேபியா ஒரு ஜனநாயக நாடுன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு மன்னராட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மன்னர் பகிரங்கமாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு, நாங்களும் போரில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவங்களுடைய ஆட்களே உளவாளிகளாக போயிருக்கலாம். ஈரான்ல உளவுத்துறை தலையீடு இல்லாமல் இவ்வளவு துல்லியமாக தாக்குதல்கள் நடத்துறது கஷ்டம். ஏற்கனவே உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய உளவுத்துறைன்றத மொசாடுன்னு சொல்லுவாங்க. துல்லியமாக நிறைய விஷயங்களை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்திய வரலாறுகள் இருக்கு. ஆனா இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடந்த அந்த ஹமாஸோட நடந்த போர்லையும் அதை பார்க்க முடிந்தது. இன்னைக்கும் அதே மாதிரி பல விஷயங்கள் அவங்கள மீறி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சவுதி அரேபியா சுன்னி முஸ்லீம் அந்த மாதிரி பாக்குறதே ஒண்ணு தப்பு. ரெண்டாவது, என்னை பொறுத்தவரை இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா, ஒரு மத அடிப்படையில ஒன்றிணைவது என்பது அது ஒரு பெரிய நல்ல காரியமாக நாம் பார்க்கல. ஆனா அண்டைய நாடுகள், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உறவுகளை வலுவாக வைத்துக் கொண்டிருந்தால்தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும், அந்த நாட்டினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். இன்னைக்கு இந்த பல நாடுகள்ல ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போக்குவரத்துக்கு எளிமையாக இன்னைக்கு முடியும். நீங்க பாஸ்போர்ட் விசான்னு எல்லாம் அப்ளை பண்ணாமலே கூட போயிட்டு வர்றது மாதிரி எல்லா வசதிகளும் அங்க இருக்கக்கூடிய நாடு.
அந்த நாடுகள் என்ன ஆபத்துன்னு பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா, ஈரான் போன்ற ஒரு வலுவான நாட்டை கூட அழித்தொழித்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்றால், நாளை அதே கதி அவங்களுக்கும் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அமெரிக்கா ஜனநாயக நாடே கிடையாது. அங்க ஜனநாயகம்னு அவங்க சொல்லிக்கலாம். ஆனா எத்தனை நாடுகள்ல ஜனநாயகத்தை அழித்தொழித்திருக்கிறார்கள்ன்றது வரலாறு இருக்கு. நம்ம சமீப காலத்திலே பார்த்திருக்கோம். ஈராக்ல என்ன நடந்தது, லிபியாவில் என்ன நடந்தது, நைஜீரியாவில் என்ன நடந்தது, வெனிசுவேலாவில் இப்ப லேட்டஸ்டா என்ன நடந்தது. அங்கெல்லாம் இருந்த ஜனநாயக தலைமையை அழித்து இன்னைக்கு அந்த நாடுகள்லாம் சின்ன பின்னமாயிட்டு இருக்கு. இப்ப லிபியாவையும் ஈராக்கையும் பார்த்தாவது கத்துக்கணும்ல மற்ற நாடுகள் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு. நாளை நமக்கு இந்த ஆபத்து வரும் அப்படின்றத யோசிக்க வேண்டும். அது யோசிக்கலன்றது ரொம்ப வருத்தத்தோட பார்க்க முடியும். இன்னொரு பக்கத்துல வருத்தத்தோட பார்க்கறது என்னன்னாக்கி, ஒரு சோசியலிச நாடான சைனா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு சமமாக ஈடு கொடுக்கக்கூடிய தொழில்நுட்பமும் ராணுவ சக்தியும் எல்லாவித போர் தளங்களும் இருக்கக்கூடிய நாடு சீனா. சீனா இதுவரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்களே தவிர ஒரு வலுவான நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கும் செய்தி வந்திருக்குது, அவங்க தொடர்ந்து சீனாவில் உள்ள ஆட்கள் அண்டை நாடுகளோட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுவதோ நிதி வேணா நிதி தர்றோம், இல்ல ஆயுதங்கள் வேணா ஆயுதங்கள் தர்றோம் அப்படின்லாம் பேசுறாங்களே தவிர, ரொம்ப சிம்பிளா அந்த ஹோர்மஸை நோக்கி அவங்களுடைய 2 பெரிய விமானந்தகங்கள் கப்பல் அனுப்பிட்டாங்கனாலே அமெரிக்கா பின்வாங்க வேண்டியது. அதே மாதிரி ரஷ்யா இன்னைக்கு ஒரு சோசியலிச நாடு அல்ல. ஆனா ரஷ்யா இவ்வளவு நாளும் ஈரானுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்த நாடு. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம், இது நடந்தது தப்புதான். ஆனா இஸ்ரேலுக்குள்ளாலேயும் எங்க நாட்டுல இருந்து போன ஒரு 20 லட்சம் மக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல ரஷ்யாவில இருந்து போனவங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் நாங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால யோசிச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருக்கிறதுன்றதான் கேள்விக்குறியாக. இந்த யுத்தம் நீடிக்க எல்லாருக்கும் பாதிப்பு வரும். ஈரானுக்கும் கடுமையான பாதிப்பு வரும், இஸ்ரேலுக்கும் கடுமையான பாதிப்பு வரும், அமெரிக்காவுக்கும் ஓரளவுக்கு பாதிப்பு வரும். ஆனா அமெரிக்கா தூரத்துல இருக்கிறதுனால நேரடியா தாக்குதல் என்பது நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறையும். அதே ட்வின் டவர் போன்ற அந்த செப்டம்பர் 11 எப்பவும் சுட்டி காட்டுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதேனும் ஒரு அபாயகரமான ஒரு விஷயங்களும் யாராவது உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி கூட பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்ல, இப்போ நீங்க ஏற்கனவே கேட்டபோது சொன்னீங்க இல்லையா, அந்த லிபியாவில் இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய எதிர்ப்பு இயக்கம், தீவிரவாத இயக்கம்னு சொல்றாங்க, ஹிஸ்புல்லா முஹைதீன். அதே மாதிரி பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய ஹமாஸ், இவங்கெல்லாம் கூட நாங்க இஸ்ரேலை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது லெபனான் ஹிஸ்புல்லா இயக்கம் அவங்களும் சேர்ந்து தாக்குறாங்க இஸ்ரேல். ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்க இந்த தார்மீகம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அமெரிக்காவே தார்மீக யுத்தம் நடத்தலையே, குழந்தைகளை தானே கொல்லுது. அப்படின்னும் போது நீங்க நினைக்கிற மாதிரி சில தவறுகள் நடப்பதற்கு, அது ஒரு பெரிய ஆபத்தான விளைவுகளை உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எப்படி எல்லாம் போகணும்னு அனுமானிக்க முடியாத நிலைமையில இருக்கு. ஹோர்மஸ் மூடிட்டாங்க. எவ்வளவு நாள் மூடி வச்சிருக்க முடியும்னு தெரியாது. அங்க என்ன அழிவு நடக்க போகுதுன்னு தெரியாது. அதனால எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுகிறது. எல்லா நாடுகளுக்கும் ஆயில் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது. போக்குவரத்து, கப்பல் வழி போக்குவரத்து என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இப்ப அரபு நாடுகள்ல ஒண்ணுலயும் விமானம் நிலையங்கள் செயல்படல. துபாயாக இருக்கட்டும், அபுதாபியாக இருக்கட்டும், இது ரெண்டும் தான் 2. துபாயிலையும் 2 பெரிய விமான தளங்கள் இருக்குது. ஏராளமான நாடுகளினுடைய விமானங்கள் போறதுக்கு டிரான்சிட் ஏர்போர்ட் அது. அங்க போய் ஒரு விமானத்துல இறங்கி அதுக்கு பிறகு இன்னொரு விமானத்துல ஏறி போகணும். நான் பல தடவை அந்த பயன்படுத்திருக்கேன் 2யுமே. அதே மாதிரி அபுதாபி இதே மாதிரி ஒரு பெரிய டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கான உள்ள ஒரு ஏர்போர்ட். மக்களுடைய போக்குவரத்து பாதிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவிலிருந்து 1 கோடி பேர் அரபு நாடுகள்ல வேலை செய்யறாங்க. அவங்க வரவும் முடியாது, போகவும் முடியாது. அவங்க வாழ்க்கை என்ன இருக்கும்ன்றது
ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஈரான்ல இருந்து ராமசாமின்னு ஒரு தமிழர் நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இங்க நடக்கிறது இது வந்து அமெரிக்கா செய்யறது ஒரு மிகப்பெரிய அநியாயம். இங்க அந்த மாதிரி அணு ஆயுதங்கள்லாம் யாரும் வச்சுக்கிட்டு இருக்கல, அதெல்லாம் போய் ஏற்கனவே ஒப்பந்தம் முடிவு தரக்கூடிய நேரத்துல தான் இனிமே இந்த ஒப்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சாங்க. இவங்க இதுக்கு முன்னாலேயும் இப்படிதான் செய்யக்கூடியவங்கன்னு சொல்லி அவர் அங்கிருந்து ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ அப்போ நமக்கு இன்னைக்கு ஒரு அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன்ல இருக்கும். நேற்று சிங்கப்பூரினுடைய அதிபர் ஒன்று சொல்லியிருக்கிறார். நான் முன்னாலே சொன்னேன், இது ஒரு நாள் 2 நாள்ல முடியக்கூடிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இது இப்படித்தான் முடியும்னு நம்ம அனுமானிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை. ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்றதையும் சொல்ல முடியாது. ஈரான் என்னெல்லாம் செய்ய போகுதுன்னு தெரியாது. இஸ்ரேல் என்ன செய்ய போகுதுன்னு தெரியாது. என்ன பொறுத்தவரையில பக்கத்து நாடுகள், அண்டை நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு இதுல ஒன்றும் தலையிட மாட்டாங்க. இந்த அவங்களுடைய நேற்று கூட அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நான் வந்து நேரடியாக என்னுடைய சக பொறுப்பாளர்கள், அதாவது மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களோடு நேரடியாக நான் பேசிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு விளக்கம் சொல்றேன், நாங்க என்ன பண்றதோன்றத சொல்றோம். எங்களுக்கு அவங்கள தாக்குறது என்பது நோக்கமே கிடையாது. எங்க நோக்கம் எல்லாம் இந்த தளங்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் ஒழிக்கப்படும்ன்றதுதான். அதை ஒழிச்சதோட எங்களுக்கு வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த அந்த கட்டத்தை எட்டியாச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நிலைமை கொஞ்சம் வித்தியாசமாகுமா. நேற்று சீன அதிபர் திருப்பியும் வார்ன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து சரியானதல்ல, உடனடியாக அதை நிறுத்துங்க. ஐக்கிய நாடுகள் சபையில முயற்சி செய்தாங்க, அதை வீட்டோ வச்சு அமெரிக்கா தடுத்து நிறுத்திடுச்சு. அவங்க திருப்பி என்ன குரல் கொடுத்துட்டு உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்க அப்படின்றது சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எனி டைம் வந்து திடீர்னு ஒரு மாறான கோணத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சீனா ஏதாவது ஒரு முயற்சியை செய்து அதுல வந்து அமெரிக்கா அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்திட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு கப்பல்ல பத்தியோ இல்ல ஒரு ட்ரோன்லயோ ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னு சொன்னா அது வந்து உடனே எல்லாமே தலைகளா மாறிடும். சீனா யுத்தத்துல இறங்கியாச்சுன்னு சொன்னாக்கி எல்லாமே 3ஆம் உலக போர்ன்றது தெளிவாயிரும். கொஞ்சம் பேர் கூட நிக்கணும், கொஞ்சம் பேர் எதிர்த்து நிற்பாங்க. நான் இன்னொன்னு ரொம்ப கவலையோடு வேதனையோடு பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, இந்தியாவினுடைய பிரதமருடைய செயல்பாடு. தவறான ஒரு நேரத்துல இவ்வளவு தூரம் எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அங்க பயணம் போனது தப்பு. அவங்கள கட்டி போட்டுச்சு அணைச்சிக்கிட்டு கடைசியில விடை பெற்றது விதம் எல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஒப்பந்தங்கள் நிறைய போட்டோம்னு சொன்னாங்க. அந்த ஒப்பந்தங்கள் எந்த அளவுக்கு செல்லுபடி ஆகுன்றது தெரியாது. அது அங்க இருந்து அவர் இங்க வந்த உடனே அடுத்தால இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குகிறது. அது என்ன மெசேஜ் கொடுக்குது? அப்ப அவர்கிட்டையும் சொல்லிட்டு தான் செய்தாங்களா அப்படின்னு அது கேட்குது. அதுல இன்னைக்கு பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவில் அவர் கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, யுஏஇ நாட்டுல உள்ள அதிபருக்கு கூப்பிட்டு பேசினாரு, இரங்கல் தெரிவிச்சாரு. ஐயோ உங்க நாட்டுக்கு மேல தாக்குதல் நடத்திட்டாங்க, அது சரியில்லை, அதை கண்டிக்கணும்னு சொல்லி. இஸ்ரேல் செய்தது தப்புன்றத கண்டிக்க தயாரா இல்ல, அமெரிக்கா செய்யறது தப்புன்றத கண்டிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு நாடு, நம்ம உலக நாடுகள்ல 3வது இடத்தில் இருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நாடு, இப்படி ஒரு செயல்பாட்டுல தயக்கம் காட்டுவது அல்லது பயப்படுவது என்பது நம்ம நாட்டிற்கு ஒரு அவலம், கேவலம். நம்ம மரியாதை சர்வதேச அரங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த விதத்துல பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு அன்பிரடிக்டபிள்னு நான் ஏற்கனவே சொன்னேன். எப்படித்தான் இது போகும் அப்படின்றது கரெக்டா சொல்ல முடியல. ஆனா ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, ஈரான் அப்படியே பணிந்து போய் சரணடையக்கூட நாடு அல்ல. திருப்பி தாக்குதல் என்பதை ஆரம்பித்திருக்கிறது. அந்த தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கமாண்டர் இல்லைனாக்கி உடனே அடுத்த கமாண்டர் டேக் ஓவர் பண்ணி அந்த யுத்தம் என்பது தொடர்கிறது. அவங்கள்ட்ட ஏராளமான ஆயுதங்கள் இருக்கிறது. அவ்வளவு எளிதாக ஈரானை அழிச்சிட முடியாது.
இந்த யுத்தம் நீண்ட நாள் தொடரும். நீண்ட நாள் தொடரும் போது உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அப்படின்றது தான் யதார்த்தமாகும். நிச்சயமா சார். ஈரான் மற்றும் யுஎஸ், இஸ்ரேல் இடையே நடக்கக்கூடிய இந்த போர் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.